மறுபடியும் பாருங்கள், இன்னொரு செய்தியிலிருந்து நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 65வது ஆண்டு 9வது மாதம் 11ஆம் தேதியிலே மறுவப்படுத்தப்பட்ட தேவனுடைய வல்லமை என்ற செய்தியிலிருந்து 17வது பேரந்து நான் வாசிக்கிறேன். பாருங்கள், மறுரூபமாகுதல் டிரான்ஸ்ஃபார்ம்டு என்னும் சொல்லின் அர்த்தத்தை நேற்று அகராதியில் நோக்கினேன். இங்கு வரவேண்டிய நேரத்தை நான் மறந்து போய் முடிவில் ஒரு பொருளை நான் தேடிக்கொண்டிருந்த போது இந்த வசனத்தை நான் கண்டேன். அகராதியில் அந்த சொல்லின் அர்த்தம் மாற்றப்பட்ட ஒன்று என்பதாக இருந்தது. அது மாற்றப்பட வேண்டும். மறுவமாகுதல் முன்பிருந்த நிலையிலிருந்து வேறு விதமாக மாற்றப்படுதல், அதன் இயல்பு மற்றெல்லாமே மாற்றப்படுதலே மறுரூபமாகுதல் என்பதாகும். பாருங்கள், மறுரூபமாகுதல் என்பது பாருங்கள், அது டிரான்ஸ்ஃபார்ம்டு, மாற்றப்பட்ட ஒன்று. பாருங்கள், முன்பிருந்த நிலையிலிருந்து வேறு விதமாக மாற்றப்படுதல். பாருங்கள், கிரியைகள் தான் மாற்றப்படுகிறது, உருவம் மாற்றப்பட முடியாது. ஏனென்றால் பாருங்கள், மறுவமாகுதல் என்பது பாருங்கள், நம்ம காணாமல் போக மாட்டோம். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். இன்று காலை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் என் நினைவுக்கு வருகிறது. இந்த உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது. பூமியின் மேல் இருந்தது. பூரண ஒழுங்கின்மையின்றி வேறல்ல. உலகம் அந்நிலையில் இருந்தபோது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார். அப்பொழுது பாருங்கள், தேவன் என்னென்ன வார்த்தை சொன்னாரோ அது அங்கே உருவாக்கப்பட்டது. அதே போல இன்றைக்கும் பாருங்கள், இதே 6000 ஆண்டுகள் கடந்து வந்து இந்த உலகம் சோதமை போல, நோவா காலத்தில் நடந்தது போல, லோத்தின் நாட்கள் நடந்தது போல பாருங்கள், எல்லாமே ஹைபிரிடாக மாறிவிட்டது. சாப்பிட பொருளிலிருந்து சபைக்கு செல்லுதல் எதிலையும் பாருங்கள், எதுவுமே ஒரு உண்மை கிடையாது. ஜனங்களும் பாருங்கள் ஹைபிரிடாக மாறிவிட்டார்கள். சபையும் பாருங்கள் உலகத்துக்குள்ள சென்று சபையும் இன்னைக்கு கலப்பு மார்க்கமாக மாறிவிட்டது. எல்லாமே பாருங்கள் இன்னைக்கு இருளாக மாறிவிட்டது. அப்படி இருளாக மாறுகின்ற பொழுது பாருங்கள், இந்த பூமியின் மேலே சாயங்கால வெளிச்சமாகிய சூரியன் வெளிச்சமாகிய குமாரன் வெளிச்சம் படுகிறது. அப்படி இந்த குமாரன் வெளிச்சம் யாரு மேல படுகிறதோ அந்த பிள்ளைகள் உலக சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மனிதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு பாருங்கள், அவர்கள் உயிர் பெற்று வார்த்தைக்கு வருகிறார்கள். அப்படி அவர்கள் வார்த்தைக்கு வருவதுதான் மறுரூபமாகுதல். பாருங்கள், சும்மா என் டைம் சர்ச்சுக்குள்ள வந்து கூறுவதல்ல, அல்லது கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுவது அல்ல, அல்லது நீங்கள் ராபோஜனம் பெறுவது மறுரூபமாகுதல் அல்ல. பாருங்கள், தேவன் சொல்கிறார், அதெல்லாம் செத்த கிரியைகள். சமாரிய பெண்ணு போல, பேதுரு போல இன்றைக்கு வெளிப்பட்ட மெஸ்ஸியாவை அடையாளம் கண்டு கொள்வதுதான் இன்னைக்கு மறுரூபமாகுதல். நீங்கள் பெண்டிகா சபையிலிருந்து மனம் திரும்பி கர்த்தராக இயேசு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு என் டைம் சர்ச்சுக்குள்ள வருவது மறுரூபமாகுதல் அல்ல. பாருங்கள், எபிரேயர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கலாம். மூல உபதேசங்களை விட்டு கை மேலே வைக்குதல், ஞானஸ்நானம் கொடுப்பது, பாருங்கள் ஒருத்தர் மேல் கை மேலே ஜெயிப்பது, இதெல்லாம் விட்டு செத்த கிரியைகளை விட்டு நீங்கள் பரிபூர்ணமாகும்படி வார்த்தைக்கு வாங்க என்று கூப்பிடுகிறார். பாருங்கள், இன்றைக்கு சபை ஸ்தாபனங்களை விட்டு மனித கோட்பாடுகளை விட்டு மெஸ்ஸியாவை கண்டு கொள்வதுதான், முத்திரையை திறந்தவர் யார் என்பதை கண்டு கொள்வதுதான். அக்னி ஸ்தம்பம் எதற்காக இந்த கடைசி நாட்களில் பூமியிலே அநேக எல்லா ஜனங்களும் பார்ப்பதற்காக, எதற்காக அங்கே அக்னி ஸ்தம்பம் வந்தது? மேகஸ்தம்பம் எதற்காக 1963 ஜனங்கள் மத்தியிலே காட்சி கொடுத்தது என்பதை நீங்கள் அறியாமல் நீங்கள் மறுரூபமாக முடியாது. மறுரூபம் என்றாலே பாருங்கள், உங்கள் கிரியைகளை தேவன் உலகத்திலிருந்து வார்த்தைக்கு மாறுவதுதான் மறுரூபமாகுதல்.
பாருங்கள், மேலும் ஒரு செய்தியில் நான் வாசிக்கிறேன். அதே செய்தியில் பாருங்கள், 22வது பேரா வாசிக்கிறேன். முதலாம் மனுஷன் தேவனுடைய சாயலில் இருந்தான். அது ஆவி. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் 4ஆம் அதிகாரத்தில் உரைக்கிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் சிருஷ்டித்த முதலாம் மனிதன் ஆவி மனிதன். அவன் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் இருந்தான். அதன் பிறகு அவர் இந்த மனிதனை சரீரத்தில் வைத்தார். மனிதன் விழுந்து போனான். எனவே தேவன் இறங்கி வந்து மனுஷ சாயலை கொண்டு விழுந்து போன மனிதனை மீட்டு கொண்டார். இதுவே உண்மையான சுவிசேஷ வரலாறு என்பது என் கருத்து. இப்பொழுது தேவன் 1000 ஆண்டுகளாக இந்த அருமையான விதைகளை நட்டு வந்தார். அதாவது அவர் இது இவ்விதமாக இருக்க கடவது, இந்த மரம் இருக்க கடவது, இது இருக்க கடவது என்று தமது வார்த்தையை உரைத்து வந்தார். எல்லாமே பரிபூர்ணமாக இருந்தது. அது நல்லதாக இருந்தது. இந்த விதைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தையின் உரைத்த விதமாகவே அந்த ஜீவனை கொண்ட மரமாக வளர வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். அது கர்வாலி மரத்தின் விதையாக இருக்குமானால் கர்வாலி மரத்தை தோன்ற செய்ய வேண்டும். அது பனை விதையாக இருந்தால் அது பனை மரத்தை தோன்ற செய்ய வேண்டும். ஏனெனில் அந்த மகத்தான சிருஷ்டி கர்த்தர் தமது வார்த்தையை அனுப்பினார். உண்மையான விதை உருவாவதற்கு முன்பு வார்த்தை விதை இருந்தது. அந்த வார்த்தை விதையை உருவாக்கினது. பாருங்கள், அவர் உலகத்தை தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை. பாருங்கள், அவர் உலகத்தை தமது வார்த்தையினால் உண்டாக்கினார். தேவன் எல்லாவற்றையும் பேசி தோன்ற செய்தார். அதே போல இன்றைக்கு பாருங்கள், உலக தோற்றத்துக்கு முன்பாக இன்னைக்கு தேவன் யார் யார் தன்னுடைய மனவாட்டி என்று தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்து வைத்தாரோ அந்த பிள்ளைகள் பூமியில பிறந்து அது ஒரு மரத்தை போல வளரும் என்றால் தேவன் எந்த விதையை விதைத்தாரோ அந்த மரமாகத்தான் அந்த ஒவ்வொரு ஜனங்களும் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியான ஜீவபஸ்திர பெயர் எழுதப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான் இன்றைக்கு மனவாட்டி என்று தேவன் சொல்லுகிறார். அவர்கள்தான் கிறிஸ்துவுடைய பாதி சரீரம். அவர்கள்தான் கிறிஸ்துவுடைய பாகமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் எந்த சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மூலியமாக ஒரு மனவாட்டியை நீங்கள் பெற்றெடுக்க முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்தாரோ, எந்த விதை எந்த குடும்பத்தில் விதைக்கப்பட்டதோ அல்லது எந்த விதை எந்த நாட்டில் விதைக்கப்பட்டதோ அந்த விதை மனவாட்டியாக இருக்கக்கூடுமானால் அது வளர்ந்து வந்து மனவாட்டியை வெளிப்படுத்தும். அது கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். பாருங்கள், 6 ஆண்டுகளாக எப்படி தேவன் பூமியிலே விதையை வைத்து அது பங்கு பங்காக வைக்கவும் அது முளைக்க கடைசி சொன்னாரோ, எப்படி அது முளைத்து வந்ததோ அதே போல பாருங்கள், இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் பாருங்கள், இந்த 1000 ஆண்டுகள் ஒவ்வொரு காலத்திலும் மோசியா வருகின்ற பொழுது யார் ரட்சிக்கப்பட வேண்டும், யார் இழக்கப்பட வேண்டும், அல்லது எலியா வருகின்ற பொழுது யார் ரட்சிக்கப்பட வேண்டும், நோவா வருகின்ற பொழுது, இப்படியாக பாருங்கள் தேவன் தன்னுடைய மாஸ்க்கு மாற்றி வருகின்ற பொழுது யார் யார் ரட்சிக்கப்பட வேண்டும், யார் யார் இழக்கப்பட வேண்டும் என்று பாருங்கள் தேவன் ஏற்கனவே முன்குறித்து வைத்து விட்டார். அதே போல அந்த கடைசி நாட்களை பாருங்கள், தேவன் நாட்களிலே யார் சரீரம் மருவமாக்கப்பட வேண்டும், யாரு மனவாட்டியாக இருக்க வேண்டும் என்று பாருங்கள் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்து வைத்து விட்டார். அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் இன்றைக்கு சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மனித எல்லாத்தையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவ போல வார்த்தையை நோக்கி அக்னி ஸ்தம்பத்தை பார்க்க வருகிற அந்த சரீரம்தான் இன்றைக்கு மறுரூபமாகிறது. அக்னி ஸ்தம்பத்தை பார்க்காத, வார்த்தைக்குள்ள வராத, ரகசியங்களை பெற்றுக்கொள்ளாத, மெசியாவை காணாத எந்த சரீரமும் இன்றைக்கு மறுரூபமாகாது. மறுரூபமாகுதல் என்றால் பாருங்கள், மாற்றப்படுவது. சபை ஸ்தாபன கோட்பாட்டுக்குள்ள இருந்து நீங்கள் வெளியே வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது, மெசியாவை காண்பது தான் இன்றைக்கு மறுரூபமாகுதல். பாருங்கள், மேலும் ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன்.
இது ஒரு சூரிய உதயம். 65வது ஆண்டு 4வது மாதம் 18ஆம் தேதி காலையில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 51வது பேரை வாசிக்கிறேன். தேவன் அவருடைய முதல் மணவாளனை உண்டாக்கிய பொழுது முதலில் மணவாளனையே உண்டாக்கினார். பாருங்கள், தேவன் அவருடைய முதல் மணவாளனை உண்டாக்கின பொழுது முதலில் மணவாளனை உண்டாக்கினார். ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்து பூமியின் மண்ணினால் அவனுக்கு உருவத்தை கொடுத்தார். மேலும் கவனியுங்கள், அவர் ஆதாமிலிருந்து ஏவாளை உண்டாக்கிய பொழுது பூமியிலிருந்தே வேறு மண்ணை எடுக்காமல் ஆதாமை உண்டாக்கிய அதே மண்ணிலிருந்தே ஏவாளையும் உண்டாக்கினார். ஏனெனில் ஆதாம் ஒரு உரைக்கப்பட்ட வார்த்தை. பாருங்கள், ஏனெனில் ஆதாம் ஒரு உரைக்கப்பட்ட வார்த்தை. புரிந்து கொண்டீர்களா? அவன் ஆணின் ஆவியையும் பெண்ணின் ஆவியையும் உடையவனாக இருந்தான். அவர் பெண்ணின் ஆவியை ஆதாமிலிருந்து வெளியே எடுத்து ஏவாளுக்குள் வைத்தார். ஆகையால் இன்று வரை ஏவாள் ஆதாமுடைய ஒரு பாகமாக இருக்கிறாள். ஏவாள் ஆதாமுடைய சரீரமே. ஆதாமின் ஆவியே தன்னுடைய சரீரத்தின் ஒரு பாகமாகிய ஏவாளை உயிரோடு எழுப்பியது. ஆகையால் மணவாட்டியும் அவருடைய மாம்சத்தின் மாமிசமும் அவருடைய எலும்பின் எலும்புமாகவும் இருக்க வேண்டும். சாவுக்கேதுவான் நம்முடைய சரீரம் எப்படி அவருடைய சரீரமாக மாறி போகிறது? இன்னும் ஒரு நிமிஷத்தில் நாம் அதை காண்போம். கவனித்தீர்களா? இது எப்படி சாத்தியமாகும்? எப்படி மகத்தான மறுரூபமாகுதல் என்பது என்ன? கவனியுங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்பினவர் உங்களிலும் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஓ என்ன! பூமிக்குள் விதைக்கப்பட்டு தன்னில் தானே ஜீவனுடைய வித்தை போல அவர் நிச்சயமாகவே முன் குறிக்கப்பட்டிருந்தார். விதைக்கப்பட்ட அநேக வித்துக்கள் மரித்துவிட்டன. அவைகள் எல்லாம் வெறும் அழுகிய வித்துக்களே. தண்ணீரினால் அந்த வித்துக்கள் அழுகிவிட்டன. ஆனாலும் ஜீவனுடைய ஒரு வித்து அங்கே இருந்ததை தேவன் அறிவார். முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் முதலாவதாக பரிசுத்த ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும். ஏனெனில் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தமக்கு சொந்தமானவர்களை சொந்தமாக்கி கொள்ள வருகிறார். இது மிகவும் ஆழமானது. இந்த நன்மையானதை பற்றி கொள்ள கவனமாய் இருங்கள். சூரியன் மலைகளுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக பூமியின் மேல் அனுப்பப்படவில்லை. பூமியில் உள்ள எல்லா மண்ணிற்கும் ஜீவனை கொடுப்பதற்காகவே அல்ல, ஆனால் ஜீவனை சுற்றிலும் காணப்படும் மண்ணிற்கே ஜீவனை கொடுக்க அனுப்பப்பட்டது. பூமியின் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டு ஜீவனை தங்களுக்குள்ளாகவே உடையவர்களாக தேவனால் முன் தீர்மானிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களை தவிர வேறு ஒருவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாருங்கள், நீங்கள் அக்னி ஸ்தம்பத்தை பார்ப்பது சாதாரண விஷயம் கிடையாது. கிறிஸ்து பிரண்ணாமை நீங்கள் விசுவாசிப்பது அவர்தான் மெசியா என்று ஏற்றுக்கொள்வது பாருங்கள் சாதாரண விஷயம் அல்ல. அது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் உங்களை விதைகளாக பூமியில படைத்திருக்க வேண்டும், விதைக்கப்பட்டிருக்க வேண்டும். பாருங்கள், கிறிஸ்து அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டால் பாருங்கள், அவர்களை தவிர ஒருவரும் தேவனால முன்குறிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டவர்கள் தவிர பாருங்கள் இன்று இந்த கடைசி நாட்களில் நீங்கள் மெசியாவை காண முடியாது. ஓ இல்லை, அவர்களை உயிர்ப்பிக்கவே அவர் வருகிறார். அவர்கள் தான் அந்த பூமியின் மண்ணானது. ஓ, இந்த சூரியன் மிகவும் உஷ்ணமாக இருக்கிறது என்று ஒருவேளை சொல்லியிருக்கலாம். மலைகளும் ஒருவேளை இந்த சூரியன் மிகவும் உஷ்ணமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் விதையோ நான் இதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியது. பாருங்கள், இன்றைக்கு தேவன் பூமியிலே வெளிப்பட்டது. மற்ற பிள்ளைகளுக்கோ பாருங்கள், ஐயோ அவர் இப்படி அப்படி என்று பாருங்கள். ஒரு மனுஷனை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம்?
அல்லது அவர் எப்படி நீங்கள் உங்கள் தேவன் என்று எப்படி நீ விசுவாசிகள் என்று பாருங்கள், மற்றவர் எல்லாமே அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அவர் மனிதனாக கெண்டைக்கிலே பிறந்ததே பாருங்கள் மணவாட்டிக்காக தான். எப்படி சூரியன் பூமியிலே தன்னுடைய வெளிச்சத்தை படுகின்ற பொழுது மரம் செடி கொடியெல்லாம் பாருங்கள், ஐயோ இது ரொம்ப உஷ்ணமா இருக்க சொல்லுகின்ற பொழுது விதை சொல்லுகிறதாம், இந்த விதை இந்த வெயில் இப்படிப்பட்ட சூடாக என் மேலே படும் வரைக்கும் வரும் என்று தான் நான் காத்து கொண்டிருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அதே போல பாருங்கள், இந்த அடையாளங்கள் இதெல்லாம் பாருங்கள், இந்த மணவாட்டி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தார்கள். கடைசி நாட்களிலே மணவாளன் வந்தார், அவர் என்ன அடையாளத்தை கொடுப்பார்? அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம், மேக ஸ்தம்பத்துக்கு என்ன அடையாளம்? பாருங்கள், இந்த கழுகு குஞ்சு வானத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை என்பது முத்துக்களும் வைரங்களுமாக இருக்கும். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். பூமியின் மண்ணானது, ஓ இந்த சூரியன் மிகவும் உஷ்ணமாக இருக்கிறது என்று ஒருவேளை சொல்லியிருக்கலாம். மலைகளும் ஒருவேளை இந்த சூரியன் மிகவும் உஷ்ணமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் விதையோ நான் இதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியது. விதையிலிருந்து ஜீவன் பிரவாகித்து ஓடியது. மண்ணின் ஒரு பாகமாகி அந்த விதை உயிர்ப்பிக்கப்பட்டது. ஏனெனில் சூரியன் அந்த விதையை உயிர்ப்பிக்க அனுப்பப்பட்டதே என்று மலைகளுக்காகவும் பூமியில் உள்ள மண்ணிற்காகவும் அல்ல. இன்றைக்கும் பாருங்கள், தேவன் பூமிக்கு அனுப்பப்பட்டதே உலக ஜனங்களுக்கு அல்ல, தேவனாலே உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட அந்த மணவாட்டிக்கு மாத்திரமே. அப்படி அவர் வருகின்ற பொழுது இந்த மணவாட்டி தான் பாருங்கள் மறுரூபம் அடைவாள். மறுரூபம் என்பது பாருங்கள் வார்த்தைக்குள் வருவது, அக்னி ஸ்தம்பத்தை பார்ப்பது. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன் 54வது பேரா. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், நிச்சயமாக அது அனுப்பப்படவில்லை. பாருங்கள், மேலும் ஒரு பேரா வாசிக்கிறேன். விதையிலிருந்து ஜீவன் பிரவேசித்து ஓடியது. மண்ணின் ஒரு பாகமாகி அந்த விதை உயிர்ப்பிக்கப்பட்டது. ஏனெனில் சூரியன் அந்த விதையை உயிர்ப்பிக்க அனுப்பப்பட்டது என்று மலைகளுக்காகவும் பூமியில் உள்ள மண்ணிற்காகவும் அல்ல. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், நிச்சயமாக அது அனுப்பப்படவில்லை. எல்லா ஜனங்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதில்லை. ஏன்? அவர் அவர்களுக்காக அனுப்பப்படவில்லை. பாருங்கள், பரிசுத்தாய் பூமிக்கு வந்தது எல்லோரும் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. தேவனாலே உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். நான் விசுவாசிக்க மாட்டேன், நீங்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்பினாலும் வியாதியஸ்தரை சுகமாக்கினாலும் அல்லது நீங்கள் வேறு எதை சொல்லி நிரூபிக்க முயன்றாலும் நான் அதை விசுவாசிக்க மாட்டேன் என்று ஒருவன் என்னிடம் சொன்னான். இன்னைக்கும் பாருங்கள், அதேதான். அவர் எல்லாம் செய்தார், உண்மைதான். வில்லியம் மரியன் பிரண்ணாம் போல இந்த பூமியிலே அப்படிப்பட்ட ஒரு அதிசய அற்புதத்தை பண்ணி யாருமே பண்ண கிடையாது, உண்மைதான். அவர் நோயை குணமாக்கினார், மரித்தோர் உயிர்ப்பிக்க வைத்தார், முத்தத் எல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் மனிதன் தான், தேவன் அல்ல. பாருங்கள், தேவனுக்குரிய தேவன் இந்த கடைசி நாட்களில் என்னென்ன செய்வார் என்று சொன்னாரோ அது எல்லாமே செய்து காண்பித்தார். ஆனால் அவர் மெஸ்ஸியா இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் குட்டி மெஸ்ஸியா என்று இவர்களை விசுவாசிக்கிறார்கள். தன்னையே குட்டி மெஸ்ஸியா என்று விசுவாசிக்கிற அவர்கள் மெஸ்ஸியா செய்ய வேண்டிய அனைத்து அடையாளங்களையும் வில்லியம் மரியன் பிரண்ணாம் செய்து காண்பித்தார். அவரை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் வருவதில்லை. ஆனால் தன்னையே சபையாரை பார்த்து ஊழியக்காரை பார்த்து நாம எல்லாமே குட்டி கிறிஸ்துக்கள் என்று அந்த ஊழியக்காரர் தன்னையே மெஸ்ஸியா என்று சொல்லுவார். ஆனால்
அடையாளங்கள் அற்புதங்கள் காண்பித்து வேத வார்த்தைகளை நிறைவேற்றின வில்லியம் மரியன் பிரண்ணாமை மெஸ்ஸியா என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. பசுத்தாய் வந்தது அவருக்காக அல்ல, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காகவே மாத்திரமே பசுத்தாய் பூமிக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்கள், நான் விசுவாசிக்க மாட்டேன், நீங்கள் மருத்துவரை உயிரோடு எழுப்பினாலும் வியாதத்தை சுகமாக்கினாலும் அல்லது நீங்கள் வேறு எதை சொல்லி நிரூபிக்க முயன்றாலும் நான் அதை விசுவாசிக்க மாட்டேன் என்று ஒருவன் என்னிடம் சொன்னான். உன்னால் நிச்சயமாக அது விசுவாசிக்க முடியாது. நீ ஒரு அவ்விசுவாசி, அது உனக்காக சொல்லப்படவில்லை. பாருங்கள், இன்றைக்கும் செய்தி, இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை 3வது வேதாகமும் முத்துக்களை மறைத்து வைத்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இது யாருக்குத்தான் வெளிப்படும்? உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த வெளிப்பாடு. மற்ற பிள்ளைகள் அதிசயத்தை பார்த்திருப்பார்கள், வார்த்தைகளுடைய ரகசியங்களை அவர்கள் கிறிஸ்து பிரண்ணாமுடைய மூலியமாக வெளிப்பட்ட காரியங்களை பார்த்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதை விசுவாசிக்க மாட்டார்கள். மரித்தவரை போய் எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? ஒரு அணிலை எப்படி சிருஷ்டிக்க முடியும்? மீனுக்கு எப்படி ஜீவன் தர முடியும்? அணிலை எப்படி சிருஷ்டிக்க பண்ணினார்? எந்த நாமத்தில் பண்ணார்? பிரண்ணாமே, நான் உனக்கு கொடுத்த வல்லமை எங்கே? உன்னுடைய நாமத்தினாலே நீ சிருஷ்டிக்க பண்ணு என்று சொன்னார். இதுக்கு அர்த்தம் என்ன? பாருங்கள், செய்திகளை வாசித்து அதுக்கு அர்த்தம் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். உன்னால் நிச்சயமாக அதை விசுவாசிக்க முடியாது. நீ ஒரு அவிசுவாசி. அது உனக்காக சொல்லப்படவில்லை, அது உனக்காக அனுப்பப்படவில்லை, அது விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே அனுப்பப்பட்டது என்று நான் அவனிடம் சொன்னேன். இச்செய்தி விசுவாசிக்கு மாத்திரமே, கெட்டு போகிறவர்களுக்கோ இது பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவருடைய வித்தின் ஒரு பாகமாக இருப்பவர்களுக்கோ இது ஜீவனாக இருக்கிறது. பாருங்கள், ஏற்கனவே அவர் இந்த கழுகு, ஒரு விவசாயி ஒரு கழுகு முட்டையை கொண்டு அடை காக்கிற அந்த கோழியில் வைப்பார். அது முட்டை பொறுத்து பாருங்கள், அந்த கோழி குஞ்சு வெளியும் வருகிறது, கழுகும் வெளியே வருகிறது. ஆனால் கோழி குஞ்சு பாருங்கள், அது ஒரு கோழி செய்கிற அந்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் கழுகு குஞ்சு பாருங்கள், வித்தியாசமான கிரியை செய்து கொண்டிருக்கிறாள். தாய் கழுகு வானத்தில் சத்தம் போடுகிறது. பாருங்கள், அது ரெக்கை எடுத்துக்கொண்டு அந்த கழுகு குஞ்சு மேலே பறிக்கிறது. ஆனால் பூமியில இருக்கும்போது பாருங்கள், அந்த கோழி குஞ்சும் கழுகு குஞ்சும் பாருங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கோழி குஞ்சோட தன்மை வேற, கழுகு குஞ்சோட தன்மை வேற. அப்போ வானத்திலிருந்து தன்னுடைய தாய் அங்கு கூப்பிடுகின்ற பொழுது பாருங்கள், அந்த குஞ்சு, அந்த கழுகு குஞ்சு அந்த தாயினுடைய சத்தத்தை கேட்டவுடனே பாருங்கள், அது பூமியில் இருக்கிற காரியத்தை எல்லாத்தையும் விட்டு அவள் உயிரே பறந்து செல்கிறது. பாருங்கள், இது ஒரு மணவாட்டிக்கு அடையாளம். இந்த கதையை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். நீங்கள் இந்த 55வது பேராலிருந்து நீங்கள் 58 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி குஞ்சுகளை, கழுகு குஞ்சுகளை பற்றி அவர் பேசியிருப்பார். இன்றைக்கு பாருங்கள், அந்த கழுகு குஞ்சாக தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக இந்த பூமியிலே தேவன் யாரை முட்டை போல விதையாக இந்த பூமியிலே அவர் விதைக்க வைத்திருந்தாரோ அந்த விதை மாத்திரம்தான் மெஸ்ஸியாவை அடையாளம் கண்டு கொண்டு அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் இன்றைக்கு சபை ஸ்தாபன கோட்பாடுகளை விட்டு வெளியே மறுரூபமாகுவார்கள். மறுரூபம் என்பது பாருங்கள், நீங்கள் காணாமல் போவதல்ல. மறுரூபமாதல் பாருங்கள், நீங்கள் வானத்துக்கு செல்வதல்ல. மறுரூபமாகுதல் பாருங்கள், நீங்கள் சபை ஸ்தாபன கோட்பாடுகளை விட்டு மரணத்துக்கு சபை ஸ்தாபனம் உங்களை கூட்டு செல்கிறது. மரணத்துக்கு தான் மனித ஞானம் உங்களை கூட்டு செல்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட மரணத்தின் வழியிலிருந்து நீங்கள் விலகி மெஸ்ஸியாவை கொண்டு அக்கினி ஸ்தம்பத்தை விசுவாசித்து
முத்திரை திறந்தவர் யார் என்பது விசுவாசித்து அந்த வார்த்தைக்குள்ள நீங்கள் பரிபூர்ணம் அடைகின்ற பொழுது நீங்கள் மறுரூபம் ஆகிவிட்டீர்கள். பெற்றெடுத்தது கோழி குஞ்சா இருக்கலாம். பெற்றெடுத்தது பாருங்கள், நீங்கள் முட்டையில் வைத்தது ஒரு அடை காக்கிற கோழியாக இருக்கலாம். இன்றைக்கு நாம் உலகத்தில் இருக்கலாம், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வேலைக்கு செல்லுகலாம். ஆனால் அந்த எக்காலமாகிய செய்தி தேவ எக்காலம் தொனிக்கின்ற பொழுது இந்த கழுகு குஞ்சு பாருங்கள், தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய சகோதர சகோதரிகளை விட்டு, தன்னுடைய பாரம்பரியங்களை விட்டு, சபை கோட்பாடுகளை விட்டு வெளியே வந்து பாருங்கள், அவள் மறுரூபமாகிறாள். கிறிஸ்துவுடைய சரீரமாக மாறுகிறாள். அவள் எங்கே இருக்கிறாள்? பூமியில தான் இருக்கிறாள். ஆனால் கிரியைகள் மாற்றப்படுகிறது. பாருங்கள், இன்னொரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன். 61வது வருடம் 4வது மாதம் 2ஆம் தேதி கொடுக்கப்பட்ட செய்தி உண்மையான ஈஸ்டர். அதில் 216வது பேரா மாத்திரம் நான் வாசிக்கிறேன். நிறைய பேராக்கள் உண்டு, ஆனால் 216வது பேரா மட்டும் வாசிக்கிறேன். அடுத்த காரியம் என்ன? வரப்போற குமாரனை சந்திப்பதற்கு இந்த சரீரத்தின் மறுரூபமாகுதல். நாம் ஒரு நிமிஷத்திலேயே, ஒரு இமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். உங்களுக்கு வேண்டுமானால் எல்லா முத்திரைகளையும் உங்களுடைய தாளில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உண்மையான ஈஸ்டர் முத்திரை மனித இருதயத்தில் உள்ள பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. பாருங்கள், பரிசுத்தாவி என்பது வார்த்தை. இந்த பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே வருகின்ற பொழுது உங்களை வார்த்தைக்கு அழைத்து செல்வது தான் இன்றைக்கு மறுரூபமாகுதல். பாருங்கள், மறுபடியும் வாசிக்கிறேன். அடுத்த காரியம் என்ன? வரப்போகும் குமாரனை சந்திப்பதற்கு இந்த சரீரத்தின் மறுரூபமாகுதல். நாம் ஒரு நிமிடத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். உங்களுக்கு வேண்டுமானால் எல்லா முத்திரைகளையும் உங்களுடைய தாளில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உண்மையான ஈஸ்டர் முத்திரை மனித இருதயத்தில் உள்ள பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு மறுரூபமாகுதல் என்பது பாருங்கள், நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டால்தான் நீங்கள் பேதுருவை போல கிறிஸ்துவை காண முடியும். நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டால்தான் நீங்கள் பேதுரு போல மெசியாவை காண முடியும். நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டால்தான் பேதுரு எண்ணப்பட்ட அந்த வெளிப்பாட்டின் மேலே தேவன் எப்படி சபையை கட்டினாரோ அதே போல பாருங்கள், தேவன் உங்கள் மேலே மனவாட்டி எண்ணக்கூடிய தன்னுடைய பாகத்தை தேவன் அங்கே வைக்கிறார். பாருங்கள், பேதுரு மேலே கட்டப்படவில்லை. பேதுரு பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாட்டின் மேலே தான் தேவன் சபையை கட்டினார். இன்றைக்கும் பாருங்கள், ஞானஸ்தானத்து மேலே அல்ல, ராபோஜனத்தின் மேலே அல்ல, உலக சபை ஸ்தாபன கோட்பாடுகள், மனித கோட்பாடுகள் பாரம்பரியத்தில் அல்ல. பரிசுத்தாவி என்பது இன்றைக்கு வார்த்தை. அந்த பரிசுத்தாவி உங்களுக்குள் வந்தார் என்றால் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். நீங்கள் மறந்து போயிருக்கிற வேத வார்த்தைகளையும் உங்களுக்கு நினைப்பு கூட்டி பாருங்கள், தேவன் யார் என்பதையும், இந்த கடைசி நாட்களிலே வெளிப்பட்டிருக்கிற மெசியா யார் என்பதையும், ஏலோயும் யார் என்பதையும், அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம் என்பதையும், மேகஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம் என்பதையும், தேவனுடைய புதிய நாமமாகிய 7 இடிகளில் வெளிப்படுமே அந்த நாமம் என்ன என்பதையும், சர்ப்பத்தின் வித்து என்ன என்பதையும், விவாகமும் விவாகரத்தும் என்ன என்பதையும் பாருங்கள், இந்த பரிசுத்தாவி உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும். அப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற பொழுது நீங்கள் மெசியாவை பூமியில் பார்த்து விட்டீர்கள். யாரை போல? பேதுருவை போல, பவுலை போல. இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் உலக சபை ஸ்தாபனங்களே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அக்னி ஸ்தம்பத்தினுடைய அடையாளம், அதுக்கு என்ன அர்த்தம் என்று பாருங்கள். நீங்கள் ஏலோயும்
வில்லியம் மரியன் பிரன்னாமை யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதே இன்னைக்கு பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. முதல் வரிகளே இயேசு கிறிஸ்து யார் அப்படி என்றதை, அவரை பற்றி, அவருடைய வெளிப்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்வதே, அவர் போதகரா, அவர் மனிதனா, அவர் தீர்க்கதரிசியா, பாருங்கள், அவர் யார் என்பதை அறிந்து கொள்வது அன்றைக்கு வெளிப்பாடாக இருந்தது. அது பரிசுத்த ஆவியாக இருந்தது. அதே போல இன்றைக்கும் வில்லியம் மரியன் பிரன்னாம் யார், எதற்காக அவர் தலைக்கு மேல் அக்னிஸ்தம்பம் இருக்கிறது, அவர் எப்படியாக செத்துப்போன ஒரு மனிதனை அவர் ஜீவன் கொடுக்கிறார், மரித்து போய் கிடந்து குடல் வந்த மீனுக்கு அவர் எப்படி ஜீவன் கொடுத்தார், எப்படி அவருடைய நாமத்தினாலே அணிலை சிருஷ்டிக்க பண்ணினார், இதெல்லாம் எதற்கான அடையாளம் என்பதை பாருங்கள், உரைக்கப்பட்ட வார்த்தையிலிருந்தும் எழுதப்பட்ட வேதாகமத்திலிருந்தும் ஆராய்ந்து பார்த்து, இவர்தான் மெஸ்ஸியா என்று, இவர்தான் ஏலியம் என்று கண்டு கொள்வதே இன்றைக்கு மறுரூபமாகுதல். நீங்க உடனே காணாம போயிட மாட்டீங்க, அல்லது உங்க சரீரங்கள் மாற்றப்படாது. ஆனால் உங்களுடைய இருதயம் மாற்றப்படுகிறது, உங்களுடைய கிரியைகள் மாற்றப்படுகிறது, உங்களுடைய எண்ணங்கள் மாற்றப்படுகிறது, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் மாற்றப்படுகிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வந்துவிட்டால் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வார்த்தைக்குத்தான் வழி நடத்துவார். ஒரு பாகத்தை ஏற்றுக்கொண்டு இன்னொரு பாகத்தை மறுதலிக்க செய்ய மாட்டார். பாருங்கள், நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை அடையாளம் காண்பதே இன்றைக்கு மறுரூபமாகுதல். அநேக செய்திகள் எடுத்து வைத்திருக்கிறேன். எதை பேசினாலும் பாருங்கள், எந்த செய்தி எடுத்தாலும் பாருங்கள், மறுரூபமாகுவது என்பது பாருங்கள் மாற்றப்படக்கூடிய ஒன்று. அது டிரான்ஸ்ஃபார்ம்டு. மறுரூபமாகுதல் பாருங்கள் உங்களுடைய கிரியைகளை விட்டு நீங்கள் பரிபூர்ணமாக வருவது. பாருங்கள், அந்த ஒரே ஒரு அந்த ரோமர் உடைய பாகத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஒத்த விசத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் உலகத்தினுடைய பாரம்பரியங்கள், உலகத்தினுடைய கோட்பாடுகள், மனித கோட்பாடுக்குள் செல்லாமல் வேத ரகசியங்களை பெற்றுக்கொண்டு அக்னி ஸ்தம்பத்தை பார்த்து, இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட மெசியா யார், இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட மெல்கிசேதேக்கு யார், இன்றைக்கு யோசேப்பாக வந்து முத்திரைகளை திறந்து கொடுத்து மணவாட்டி மீட்டுக் கொள்கிற யோசேப்பு யார், சோதம் நாட்களிலும் நோவா நாட்களிலும் நடந்தது போல மனுஷகுமார் காலத்தில் நடக்கின்ற பொழுது மனுஷகுமாரனாக வெளிப்படுகிறவர் யார்? இந்த ரகசியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதுதான் மறுரூபமாகுதல். ஏனென்றால் உலகத்தைப் போல நீங்கள் உலகத்தினுடைய காரியத்தில் இருந்து தேவனை மறுதலிக்காமல் வந்தவர் யார் என்பதை, அந்த ரகசியங்களை பேதுரு போல கிறிஸ்து எனக்கூடிய அந்த மெசியாவை கண்டு கொள்வதே இன்னைக்கு நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். சவுலா இருந்தவர் பாருங்கள் அக்னி ஸ்தம்பத்தை பார்க்காமல் இருந்தார். ஆனால் அக்னி ஸ்தம்பத்தை பார்த்த பிறகு பாருங்கள், அந்த சவுலு பவுலாக பேருதான் மாற்றப்பட்டது தவிர சரீரங்கள் மாற்றப்படவில்லை. கிரியைகள் பாருங்கள் அதை வார்த்தையாக புறஜாதிக்கு தீர்க்கதரிசியாகவும் அவர் அப்போஸ்தலரில் ஒருவராகவும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் சரீரம் மாற்றப்படவில்லை. அதே போல பாருங்கள், இன்றைக்கு நாம சரீரம் மாற்றப்படாது, நம்மளுடைய கிரியைகள் சபை ஸ்தாபன கோட்பாட்டுக்குள் இருந்து வார்த்தைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுவதுதான் மறுரூபமாகுதல், மாற்றப்படுதல். கர்த்தராகிய ஏலியம் கிறிஸ்து பிரன்னாமுக்கு மகிமை உண்டாவதாக.
தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறுரூபமாக்க வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் வார்த்தைக்குள்ள வந்துவிட்டீர்கள். வார்த்தை உங்களுக்குள்ள இருப்பதே, கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே, பரிசுத்தாவி உங்களுக்குள் இருப்பதே 1000 வருட அரசாட்சியாக இருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்குள் வார்த்தை இருப்பதே இன்றைக்கு மறுரூபமாகுதல் என்பதை தேவன் நம்மளுக்கு அருமையான கருத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். அதற்காய் கர்த்தராகிய யோலையும் கிறிஸ்து பிரானமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.